ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கந்த கனகி சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பார்த்து போய் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கேமரா வாங்க போகிறோம், ப்ளஸ் அன்பாக்சிங் ரெண்டுமே இருக்கும் இந்த வீடியோலேயே. ஸோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போன்னு பார்த்து நல்ல மழை வேறு, நல்ல மழை மீன்ஸ் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. என்னென்னா சாரல் அடிக்குது. அப்படி இவ வேற ஒருத்தி அங்கே கீழே இறங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. every month second உங்களுக்கு இந்த மந்த் போகாது, எனக்கு தெரிஞ்சு வர மந்த் போகாது, டிசம்பர் செகண்ட் வந்து போகும். நான் செக் பண்ணிடுறேன், அதுவுமே இப்போ சொல்லிவிட்டேன். இதான் ஸ்கீம். ஸோ எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து வாங்கியாச்சு. ஸோ நிலா தான் வந்து நமக்கு கேமரா வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலுக்கு. அண்ட் நீங்கள் அது முன்னாடி அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே. ஸோ இதுதான் அது. அண்ட் நமக்கு வந்து பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நிலா உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ நிலா வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தெரியும். நம்ம சேனலோட ஒரு எடிட்டர் வந்து நிலா தான். ஆனால் ஒரு வருஷமாக நான் வந்து எடிட் பண்ணுறேன். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை, நிலாக்கு வந்து என்ன சொல்கிறது, பயங்கர வேலையெல்லாம் வந்ததால் நானே பண்ண வேண்டியதாச்சு. பட் திரும்ப இப்போ புது கேமராலாம் வாங்கியிருக்கோம்ல, ஸோ அதனால் நிலாவே எடிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறான். பார்ப்போம். ஸோ இன்ட்ரோ பண்ணியாச்சுல, நான் போகிறேன், நீங்கள் என்னடா இரு. சரி, நிலாவை ஏன் உட்கார வச்சுருக்கேன்னா, சரி நிறைய பேருக்கு தெரியும் நாங்கள் 2 பேர் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் நிறைய பேருக்கு தெரியாதனால சரி திரும்ப வந்துட்டு இன்ட்ரோ பண்ணலாமே அப்படின்னு தான். ஸோ நிலா தான் வந்து நம்மளோட சேனலுக்காக வந்துட்டு கேமராலாம் வாங்கும்போது சரி நிலா உட்கார வைக்காமல் நான் மட்டும் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல, அதான் நான் பெருந்தன்மையாக கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கேன். சேனல் பார்ட்னர். ஆமாம், அவனும் தான் சேனல் பார்ட்னர். ஸோ எஸ், நம்ம வந்துட்டு கேமரா வந்து வாங்கியாச்சு. நம்மளோட ரொம்ப நாள் கனவு. அண்ட் வந்துட்டு திருமணம் வந்து வீடியோ போட போகிறோம். அண்ட் இந்த இப்போ எடுக்கிற ஃபோன்லையே எடுக்கலாமே ஏன் அப்படின்னு நினைக்கலாம். பட் இது வந்து எங்கள் 2 பேர் ஃபோனும் கிடையாது. என் தங்கச்சிக்கிட்ட கடன் வாங்கி தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். இதுதான் என் ஃபோன். இதில் சுத்தமாக எடுக்கவே முடியாது. ஒரு 5 நிமிஷம் எடுப்பேன், அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதனால தான் நான் அதுலேயும் எடுக்கல. ஏன்னா நம்ம எடுக்கும்போது அந்த ஃப்ளோ வரணும், அந்த ஃப்ளோவே இல்லைன்னா நமக்கு எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். ஸோ சோனியில் E10 தான் வாங்கியிருந்தோம். ஆனால் என்னோடய இது வந்து பார்த்தோன்னா சோனி E1 தான் வாங்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் எனக்கு கன்வின்ஸ் பண்ணி இதை வாங்க வச்சிட்டேன். பட் ஓகே, எனக்கு ஹாப்பி தான். ஆனால் அதுனா இன்னும் கொஞ்சம் ஒரு பிகினருக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். பட் இவன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லதாகவே ஃப்யூச்சருக்கும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம கேமரா லென்ஸ் மாற்றணும், ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம், அந்த மாதிரி ஃபீல்டில் போகிறோம் அப்படின்னா நமக்கு திரும்ப வாங்க முடியாது ஒரு கேமரா. இதில் வந்து நம்ம லென்ஸ் மாற்றலாம். சேம் இது தான் வரும். சோனி E1 E10 சேம் இது தான் வரும். சிலதில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் லென்ஸ் மாற்றலாம், அதில் லென்ஸ் மாற்ற முடியாது. அது வந்து பாயிண்ட் ஷூட் கேமரான்னு சொல்லுவாங்க, லென்ஸே மாற்ற முடியாது. பட் எனக்கு அதுதான் கொஞ்சம் நம்ம யார்ட்ட கொடுத்து எடுக்கிறோம் சொல்லணும்னா கூட அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நினச்சி தான் நான் அது புக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சரி இதே வாங்கிக்கலாம்னு, எனக்கு கேமரா கிடச்சா போதும் அப்படின்னால இதே நம்ம வந்துட்டு வாங்கிட்டோம். சொன்னிலாம் அன்பாக்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்டோரில் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், அவங்களே ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. சரி நம்ம வீடியோவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டலாமே அப்படின்னா கொஞ்சம் தூக்கி அன்பாக்ஸ் பண்ணோம். பார்க்குறதுக்கு போது அப்படியே அமைதியாக இருக்கான்லாம் நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சோனியோட கார்டு இது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 64 GB. பரவாயில்ல, 270 MBPS கொடுத்துருக்கான். 64 GB தான். நம்மகிட்ட 32 GB தானே கேனான். ஓகே.
அண்ட் கேமரா இப்போதைக்கு இதில் ஆன் பண்ணுறது நான் வந்து இப்போ காட்டலையே, நான் வந்துட்டு சார்ஜ் போட்ட பிறகு இதில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆன் பண்ணும்போதே ஆன் ஆகலை, ஏன்னா சார்ஜ் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு 5 hours சார்ஜ் பண்ண சொன்னாங்க. எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இருக்கான்னு தெரில. இதெல்லாம் வந்துட்டு இந்த கார்டு, அதுக்கப்புறம் பில்லும் இந்த இந்த என்ன சொல்லுவாங்க வாரண்டி கார்டு அந்த பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் பத்திரமா வச்சுக்கணும். நம்ம கேமரா வாங்கியாச்சு, அதுக்கு இவ்வளோ லென்ஸ் இருக்குது. ஆமாம், இந்த லென்ஸ் எல்லாமே அதாவது இது வந்து மவுண்ட்டு. ஸோ மவுண்ட்னா நமக்கு எந்த லென்ஸ், அதாவது வேறு கம்பெனியோட லென்ஸ் கூட நம்மளால் மாற்ற முடியும் தான் போட்டிருக்கு. பட் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சோனிதே போடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கழுத்தில் மாட்டுவோம்ல அது. ஸோ சோனிதே கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக வந்து கேமராவை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இது முதல்ல காட்டிடலாம். இதுதான் அது ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து நமக்கு டேரெக்டாக அந்த கேமராலே சார்ஜ் பண்ணுற ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். நம்மளோட செல்லக்குட்டி அப்படியே எடு அந்த அது அதிலே மாட்டிட்டாங்களோ. தேங்க்யூ. ஃபைனலி நம்மளோட கேமரா. அண்ட் இது தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க, பட் அவங்களே மாட்டி கொடுத்தாங்க. இது அந்த விண்ட் ஃபில்டரா, அது அப்படி தான் நினைக்கிறேன். நமக்கு இங்கே வந்து இன்பில்ட் மைக் கொடுத்ததால நம்ம பேசும்போது காற்றடிக்காமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரிலாம் வாங்கி போடணும்னு, மைக்கெலாம் வச்சு செட் பண்ணி அழகாக மற்றவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இது நம்மளும் வாங்கணும் நம்ம சேனலுக்கு அப்படிலாம் யோசிப்பேன். இப்போ அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இது அப்படியே இந்த என்கிட்ட ஒரு கீச்செயின் இருக்குது, அதில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதான் நம்மளோட என்னது இது கேமரா. பேட்ரி இதுக்குள்ளே போட்டாங்க. ஸோ இதுதான் இந்த பேட்ரி. அண்ட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து கேட்டதுக்கு 5000 rupees நாங்கள் சோனி பேட்ரி. நமக்கு இப்போ தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்போது இப்போதைக்கு நாங்கள் ஸ்டாண்டும் வாங்கலை, அதாவது ட்ரைபாடும் வாங்கலை. அது வந்து ஒரு 10,000 வரும். கேட்கும்போது இருக்குன்னு சொல்லிட்டியே. அது வந்து இந்த இப்போ மாட்டிருக்கேன்ல இந்த ட்ரைபாடு தான். அவங்கக்கிட்ட ட்ரைபாடு வந்து அந்த இதிலே வரும் ஒரு ட்ரைபாடு, அதுதான் நல்லா இருக்குது. செம்ம ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. வெயிட்லெஸ் தான், இது ரொம்ப வெயிட்லாம் இல்லை, தாங்குகிற மாதிரியான வெயிட்டு தான். ஆனால் எனக்கு என்னென்னா இப்படி பிடிக்கணும்னு ஆசை. ஆனால் இது எப்படி இருக்கா, நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வ்ளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். கையில் பிடிக்கிறோம் அப்படின்னா இப்படி ரைட்டில் வராது, அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ லென்ஸ் வந்து நம்ம கிட் லென்ஸ் அந்த இந்த லென்ஸ் தான் வாங்கியிருக்கிறோம், 16-50. இது நான் நிக்கானில் தான் இந்த மாதிரி ஒரு இது பார்த்துருக்குறேன். சோனி நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை எப்படி இருக்கும்னு. இல்லை, கேனானில் வந்து இங்கே பிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஆமாப்பா, இப்படி உள்ள பிடிக்கிற மாதிரி இருக்காது, வெளியே பிடிக்கிற அமுக்கிற மாதிரி இருக்கும் அந்த இது ஓப்பன் க்ளோஸ். ஆனால் இது ரொம்ப குட்டியா இருக்குல்ல. எனக்கு பயம் வேற, இது கீழே போட்டுருவேணும் அப்படின்லாம் பயமாக தான் இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் நினச்சேன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க போல் அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, கேமரா மட்டும்தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதால இதெல்லாம் கொடுத்தப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து போரூரில் சோனி சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே தான் போகணும். நல்ல ஒரு சர்வீஸ் தான் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் நமக்கு வந்து ஒரு பேட்ரி வந்துச்சு, பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லென்த்தியான ஒரு பேக் தான். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுச், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் பவுச் தான். நமக்கு இதுவே தாராளம். அப்போ தான் நமக்கும் வந்து கொண்டு போகிற கேரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து நம்ம பேட்ரி, சார்ஜரு, ஒயரு, ட்ரைபாடு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ட்ரைபாட் வைக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க பொழுது அவங்க வந்து வாங்கினா. ஸோ அவ்வளோதான். நான் வந்துட்டு இது ஒரு சார்ஜ் போட்டுட்டு உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். எனக்கு பிடிச்சதே இந்த ஃப்ளிப் அவுட் கேமரா தான்.
அண்ட் இதில் நிறைய எனக்கு என்ன தேவையோ எல்லாமே இதில் இருக்குது. நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உடனே நேற்று பார்த்து நாளைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணி அப்படிலாம் இல்லை. நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 4 மாதம் 3 to 4 மாதங்கிறது 3 to 4 மாதம் வந்து ஃபுல்லாக நான் வந்துட்டு கரைச்சி குடிச்சு எது வாங்கலாம் அப்படின்னு ZV-1 தான் நம்ம முடிவு எடுத்துகிட்டு இருந்தேன். என்கொயரிக்கு போயிருந்தோம் சும்மா. ZV-1 தான் மைண்ட் வச்சுன்னா பார்த்தாங்க ZV-1 இல்லை ஃபஸ்ட்டு, அது வேறு விஷயம். இன்னொன்று வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறது, ZV-1 இவன் வந்து எதுவுமே பார்க்கல. சரி நீ என்ன மாடல் சொல்கிற நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான். அவங்க சொன்னாங்க பாருங்க, அதில் வந்து லென்ஸ் மாற்ற முடியாதுன்னு இவன் அப்படியே மாறிட்டான். லென்ஸ் மாற்ற முடியாதுன்னா வேணாம். ஆனால் நான் அவனுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் லென்ஸ் மாற்ற முடியாது அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க சொன்னதும் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களா, ஸோ அதனால் சரி இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு நானும் வந்துட்டு கன்வின்ஸ் ஆகிட்டேன். எனக்கு இதை விட அதான் பிடிக்கும் இப்போது. ஏன்னா அதில் வந்து ND ஃபில்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இப்போ நம்ம வெயிலில் பயங்கரமான வெயிலில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது கிளிக் பண்ணிட்டா போதும். அது ஒரு மாதிரி நம்மளை வந்துட்டு ரொம்ப பிரைட் வெயிலெலாம் அடிக்காமல் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதுலேயும் போடலாம், ஆனால் தனியாக 2000 ரூபாய் கொடுத்து அது வாங்கணும். பட் அது ஃப்ரீயாகவே இருந்தது. சரி பார்ப்போம், நம்ம இனி ஃப்யூச்சரில் இதை பற்றி நானும் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். இது எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா எனக்கு அப்படின்னு எல்லாமே. வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோதானா? தயவு செஞ்சு கொஞ்சம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுங்க இனிமேலாச்சும். அண்ட் இன்னொன்று மெயின் விஷயம், நான் வீடியோ போடாத காரணம் ரெண்டுமே நானே தான் பண்ணிகிட்டு இருந்தேன் கடந்த 1 வருஷமாக. பயங்கர ஒரு மாதிரி எனக்கு கோபன்றதை விட ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்கும். நானே பண்ணணுமா எல்லாமே அப்படின்னு. நமக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு அப்போ தான் யோசிப்போம் இந்த வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு. நிலா வந்து நான் குறை சொல்லலை. ஏன்னா இப்போது நான் எடிட் பண்ணும்போது எனக்கு இப்படி தான் வேணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ நம்ம பியூட்டி வீடியோஸ்லாம் போடும்போது எனக்கு இந்த கிளிப்லாம் வேணும், இப்படி தான் வேணும், இந்த டைமில் இங்கே ஜூம் வைக்கணும் அப்படிலாம் எனக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா. பட் நிலாக்கு வந்து அந்த பியூட்டி இதை பற்றி ஒரு கான்செப்டே இருக்காது. எப்படி அந்த வீடியோவை அழகுப்படுத்தணும் அப்படின்னு கேமரா ஹேண்டில் பண்ண சொன்னால் ஹேண்டில் பண்ணிடுவான். ஆனால் அந்த வீடியோ எடிட்டிங் வந்து நார்மல் ஈஸி பிக்கப்லாம் அவனே பண்ணிடுவான்னு கூட வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு நானே பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு ரெண்டும் பண்ணுறதுக்கும் கடுப்பு. சரி இனிமேல் வந்துட்டு இவனே பண்ணட்டும், லாஸ்ட்டாக நம்ம ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அப்போ பார்த்துப்போம். ஏன்னா நானும் சேர்ந்து தான் உட்காருவேன். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய சண்டை வரும், பயங்கரமாக சண்டை வரும், ஆர்கியூ வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை இப்படி போய் அப்படி வை அப்படின்னு. இனிமேல் நான் உன் பக்கத்துலேயே உட்காரல, நீயே முடிச்சு லாஸ்ட்டாக காட்டிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ்னால் நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் 2 பேரும் வந்து இப்போ கன்வின்ஸ் ஆகிட்டோம். சரி நானே எடிட் பண்ணுறேன் அப்படின்னு. சரி இனிமேல் நம்ம வந்துட்டு இதில் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஜாலி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இவ தான் முடிச்சிட்டியா அப்படின்னு. ஏன்னா அவளோட ஃபோன் வேணும், ப்ளஸ் வந்துட்டு இங்கே அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கும்போது டிஸ்டர்ப் ஆகிடுமே அப்படின்னு. சரி டாட்டா.